இந்த 10 நாட்களுக்கென்று மார்க்கம் சில சட்டங்களை சொல்லுது. அதுல ஒன்று என்ன, யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் உடம்பில் உள்ள முடிகள் நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னாங்க. வெட்டாம இருக்கிறது முஸ்தஹப், வெட்டுவது மக்ரூ, வெட்டுறது மக்ரூ. இப்போ குர்பானி கொடுக்க நீங்க நாடிட்டீங்க, துல்ஹஜ் பிறந்துருச்சுன்னு சொன்னா நகத்தை முடிய வெட்டாதீங்க. அதுக்கு முன்னாலேயே நகம் முடிகளை எல்லாம் வெட்டிருங்க. ஒரு வகையில இது ஹாஜிகளுக்கு ஒப்பாக நடக்கிற மாதிரி, முழுசா ஹாஜிகள் மாதிரி இல்லாவிட்டாலும், ஏன்னா ஹாஜிகள் இந்த நாட்கள்ல ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டிடுவாங்க. எஹராம் கட்டிட்டா நகத்தை வெட்டக்கூடாது, எஹராம் கட்டிட்டா முடிய வெட்டக்கூடாது. அது மாதிரி நீங்களும் ஹாஜிகள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள். யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல்ஹஜ் பிறந்ததுமே நகத்தையோ முடியோ வெட்ட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. குர்பானி கொடுக்கப்படாதவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை. அவங்க முடி எடுக்கலாம், அவங்க நகத்தை வெட்டிக்கலாம். யாருக்கு குர்பானி தரப்படுதோ அவருக்கான சட்டம் இது. குர்பானி என்பது யாருக்கு பொருள் வசதி இருக்குதோ, ஜக்காத்து கொடுக்கிற தகுதியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தமக்காக குர்பானி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஜத ஸஅத்தன் வலம் யுதாஹி, யாரிடம் குர்பானி கொடுப்பதற்கான வசதி இருந்து கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் பள்ளியாசலுக்கு வர வேணான்ட்டாங்க. குர்பானி கொடுக்கிற வசதி இருந்தா பொதுவாக மற்ற பாவத்தை குறித்து என்னங்க சொல்லுவாங்க, ஒரு கடமையை விட்டா அவனுக்கு நரகம் இருக்குது, ஒரு கடமையை விட்டா அவன் மீது அல்லாஹ் கோவப்படுவான் அப்படின்னு சொன்னா பரவாயில்லை. இது வித்தியாசமான ஹதீஸ். இது வசதி இருந்து குர்பானி கொடுக்கலாம், அவன் பள்ளியாசலுக்கு வர வேணான்ட்டாங்க. இதை விட கடுமையா சொல்ல விடுமே, யோசிச்சு பாருங்க. பொதுவாக தொழுகை விட்டா என்ன ஹதீஸ்ல என்ன வரும், நரகம் வரும், கடுமையான நரகத்தின் வேதனை வரும், ஒருத்தன் வட்டி வாங்கினா என்ன தண்டனைன்னு வரும். ஆனா இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்க பாருங்க, யார் குர்பானி கொடுக்கல நம்ம பள்ளியாசலுக்கு வர வேண்டாம். இது ஹஜ்ஜு விஷயத்துல, ஹஜ்ஜு தொடர்பான விஷயத்துல மட்டும்தான் பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதே வார்த்தையை ஹஜ்ஜுக்கும் சொல்லுவாங்க. வசதி இருந்து ஹஜ்ஜு செய்யலைன்னா அவன் யூதனா மூத்தா போகட்டும், அவன் கிறிஸ்தவனா மூத்தா போகட்டும். இந்த கடுமையை இங்க மட்டும்தான் காட்டுறாங்க. என்ன காரணம், இது இஸ்லாத்தின் தனி அடையாள சின்னங்கள். எனவே குர்பானி கொடுக்கிற வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலையா பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, எனவே குர்பானி மனமு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. குர்பானி மனமு வந்து கொடுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், நாங்க கொடுக்கிற இந்த குர்பானி பிராணிகள் அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டாங்க. அதனுடைய தாற்பயம் என்ன? பெருமானார் சொன்னாங்க, தாற்பயம் ஒன்றுமில்லை, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை, அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அவ்வளவு